வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் தளபதியை பத்தி தான் பேச போறோம். விஜய்னு அவரை நம்ம உரிமையா கூப்பிடுற அளவுக்கு அவருடைய அணுகுமுறையும் இருக்குது. அவர் மக்களுக்கு நெருக்கமான ஒரு தலைவராகவும் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவருமா இருக்கிறாரு. ஆனா இந்த பொறாமை பிடிச்ச இந்த மற்ற அரசியல் கட்சி பிற அது அவர் சொல்லுவார் இல்லையா, இப்போ மற்ற சில அப்படின்னு வர இல்லையா, அது மாதிரி கட்சிகள் அவருக்கு ஏன் இந்த நேரத்தில் கை கொடுக்க மாட்டேங்குது, இவ்வளவு இழுப்பறி எதுக்காக நடக்கணும்? அப்போ ஒன்று பொறாமை, இன்னொன்று விஜய் வருவானா வரமாட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க. உங்க மூஞ்செல்லாம் கரிய பூசுற மாதிரி விஜய் இன்னைக்கு மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏக தலைவனா நிக்கிறாரு. அது உங்களால பொறுத்துக்க முடியாத ஒரு காழ்ப்புணர்ச்சி. இதுல பாத்தீங்கன்னா ஒரு சீட்டு 2 சீட்டு வாங்கினவங்கலாம் எனக்கு மினிஸ்டர் பதவி வேணும், நான் துணை சிஎம்மா வேணும்னு கேக்குறாங்களா? இது எந்த விதத்துல நியாயம்னு தெரியலங்க. இது கடவுளுக்கு கூட அடுக்காது, அவங்க மனசாட்சியே இதை ஏத்துக்காது. ஒரு ஏத்துக்கொள்ள முடியாத ஒரு விஷயத்தை இவங்க எப்படி கேட்கலாம்? 100 மார்க் வாங்கின ஒருத்தர் கிட்ட போயிட்டு நம்மளும் சேர்ந்து அவரோட படிச்சு அந்த அவரோட அறிவுல கொஞ்சம் நாமளும் வாங்கி நாளைக்கு நாமளும் மக்களோட நெருக்கமா வர அளவுக்கு நம்மளுடைய சீட்டை உயர்த்திக்கணும்னு நினைக்காம ஒருத்தர் 100 மார்க் வாங்கினவர்கிட்ட போயிட்டு 2 மார்க் 1 மார்க் எடுத்தவங்க எல்லாம் போயிட்டு பேரம் பேசுறது, அதாவது உனக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் எனக்கு கொடுத்துறேன்னு சொன்னா இது எவ்வளவு ஒரு கேவலமான கீழ்த்தரமான ஒரு அரசியல்ன்றத பாருங்க. அப்ப நீங்க யாருமே இப்போ பேரம் பேசிட்டு இருக்காங்கல்ல, நான் வருவேனா நான் வரமாட்டேன், எனக்கு இந்த பதவி கொடுக்கணும் மற்றும் சில கட்சிகள் அவங்க எல்லாம் என்னவா இருக்காங்க, மக்களுக்கு சேவை செய்யணும்னு அப்ப நீங்க வரல, ஏன்னா கொள்ளை அடிக்கணும்ன்றதுக்காகத்தான் அந்த துணை முதல்வர் வேணும், நான் முதல் சீட்ல உட்காரணும். அப்போ மொய்ட்டுக்காக ஒருத்தன் இத்தனை நாள் உழைச்சானே அவன் வரக்கூடாதா? அவன் தானே வரணும்னு நியாயமா இருக்கணும் இல்லையா? ஆனா உங்களுக்கெல்லாம் மனசாட்சியும் இல்ல, மக்களை எப்படி அவங்க மனசுல இடம் பிடிக்கணும்ன்ற தெளிவான அறிவும் இல்ல. அதனால தான் இவ்வளவு நாள் நீங்க எல்லாம் முன்னுக்கு வரவே இல்ல. முன்னுக்கு வந்தவங்க கிட்ட மோதாதீங்க அப்படின்றதுதான் எங்களுடைய கருத்தா இருக்கு. இல்ல இவ்வளவு நாள் நீங்க கூட்டணியில இருந்தீங்க, ஆனா ஆட்சியில அதிகாரம் கொடுக்கறேன்னு சொல்ல கொண்டு வந்ததே விஜய் தான். ஆனா நீங்க இவ்வளவு நாள் அரசியல் பண்ணிக்கும் போது வாயும் பின்னாடியும் மூடிக்கிட்டு இவ்வளவு நாளா இருந்தீங்க. ஆட்சியில அதிகாரம் கொடுக்கறனா ஓரளவுக்காச்சும் இல்ல அதிகாரம் வாங்குற அளவுக்கு நம்ம எதுக்கு சொல்ல வரோம்னா, இவ்வளவு நாளா கொத்தடிமையா இருந்தீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும் போது அதை நல்ல முறையில் பயன்படுத்தாம இந்த 1 சீட்டு 2 சீட்டு எல்லாம் குதிரை பேரம் பேசுறீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? ஆனா இதை மக்களாகிய நம்மளும் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம், இதை விஜயும் பார்த்துட்டு இருக்கிறாரு தான் சொல்லணும். ஏன்னா அப்படியாப்பட்ட பிரபஞ்சமே இன்னைக்கு விஜய் தான் ஆட்சி ஆளணும்னு அக்னி வெயில் ஸ்டார்ட்டுங்க. ஆனா 4ஆம் தேதியில இருந்து அந்த வெயிலோட தாக்கமே இல்லாம இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 3-4 நாளாவே வெயிலோட தாக்கம் இல்லாம அப்படியே மூடியாதான் இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா வானம் பிளந்து அதனுடைய கோபத்தை காட்டுதோ, அதனுடைய என்ன சொல்றது, நான் இருக்கேன் விஜய்னு அப்படின்னு சொல்லிட்டு அதனோட ஆசீர்வாதத்தை காட்டுதா அப்படின்றதுதான் நம்மளோட பிரபஞ்சமே வழி கொடுக்குது. ஆனா சாதாரண மக்கள் உங்களெல்லாம் கையேந்திர அளவுக்கு நீங்க கொண்டு வந்துட்டீங்களே, இதுக்கு ஆட்சி அமைக்காம இதை உண்மையிலே கலைச்சிருங்கன்ற 234 தொகுதியிலையும் விஜய் உட்கார்ந்துக்கிட்டு கால் மேல கால போட்டு ஜெயிப்பாருன்னு நாங்க சொல்றோம். ஏன்னா அன்னைக்கு ஒரு காலத்துல எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் படுத்துக்கிட்டே ஜெயிச்சாருங்க. அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்தாருன்னா உட்கார்ந்துக்கிட்டே ஜெயிப்பாரு. 234 தொகுதியிலையும் அடிப்பாருங்க. அதனால நீங்க போயிட்டு விஜய் சார் நீங்க இந்த 2 சீட்டு 1 சீட்டு நம்ம தன்மானத்தை இழந்து போய் கேட்கக்கூடாதுன்றது எங்களுக்கு வருத்தமா இருக்கு. அதே நேரத்தில் இவனுங்க எப்படி ஒன்றா பண்ணுவாங்க ஆட்சிக்கு வர்றதுன்னு அதில் ஒரு பயமும் இருக்கு நமக்கு. ஏன்னா எல்லாம் திருட்டு திராவிடம் அப்படிதான் சொல்லணும். ஒரு தனியாக ஆளுமை உங்களை ஆள விடாம பண்ற அந்த ஆளுநராக இருக்கட்டும், இதுக்கு மேல இருக்கிற மோடியா இருக்கட்டும், எல்லாரையும் நாங்க வன்மையா மக்கள் கண்டிக்கிறோம். மக்களுக்கு எதிரான ஆட்சி தான் இவ்வளவு நாள் நடந்திருந்தது. இப்பதான் மக்களுக்கான ஆட்சி, மக்களுக்கான தலைவன் வந்திருக்கிறாரு. சோ மக்கள் தேர்ந்தெடுத்தவரை இவங்க எல்லாம் இவ்வளவு அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா மக்கள் மற்றவர்களை எப்படி அசிங்கப்படுத்துவாங்கன்னு அவங்க பொறுத்திருந்து பார்ப்பாங்க. இனிமே விஜய் தான் நிரந்தர முதல்வர் அப்படின்றது எல்லாராலையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பெரிய கருத்தாவே இல்ல. இதுல ஒரு விஷயம் பாருங்க, அதாவது மக்கள் போராட்டம் பண்ணுவாங்கன்னா மேல இருக்கிறவங்க சரியில்லைன்னா போராட்டம் பண்ணுவாங்க. ஆனா இதுல நல்ல சரியான ஆளை உட்கார வைக்க முடியலையேன்னு நம்ம போராட்டம் பண்றோம். இதுல இருந்தே நல்ல ஒரு அரசியல் தலைவர் நமக்கு கிடைச்சிருக்கிறாரு. இந்த பொக்கிஷத்தை நம்ம இழந்துடக்கூடாதுன்றது எங்களுடைய கருத்தா இருக்கு. உங்களுடைய கருத்து என்னன்றது கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நீங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு ஷேரும் மத்த மக்கள் கிட்ட போய் சேர்றதுக்கு ஒரு ஏதுவான ஒரு விஷயமா இருக்கும். டிவிகேவை ஆதரி